மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரை முல்லை நகரில் நேர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட திமுக இளைஞர் அணி அலுவலகத்தை உடனடியாக இடிக்க மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். மதுரை முல்லை நகரில் நீர்நிலையை ஆக்கிரமித்து கட்டப்பட்ட திமுக இளைஞர் அணி அலுவலகத்தை உடனடியாக இடிக்க உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சல்மான் இணைப்பில் இருக்கிறார். சல்மான் வணக்கம். தற்போது நீர்நிலையை ஆக்கிரமித்து திமுக அலுவலகம் கட்டப்பட்டிருந்த இடத்தை தற்போது அலுவலகத்தை உடனடியாக இடிக்க மதுரை உயர்நீதிமன்ற கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இந்த வழக்கு தொடர்பான முழு விவரங்கள் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வில் ஒரு மனுவானது தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் மதுரை மாநகர் பிபிகுளம் கண்மையொட்டிய பகுதிகளான முல்லை நகர் பகுதி உள்ளது. இங்கு 1000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன. 3000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் இதில் குடிசை மாற்று வாரியத்தின் சார்பில் மாநகராட்சியின் சார்பில் ஏராளம் வீடுகள் வழங்கப்பட்டு அதிலும் வசித்து வருகிறார்கள். அதே பகுதியில் தான் பிபிகுளம் கண்மாயில் அதிக அளவிற்கு ஆக்கிரமிப்பு இருப்பதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் ஆக்கிரமிப்புகள் அகற்றுவதற்கு உயர்நீதிமன்றம் உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில்தான் மதுரை பிபிகுளத்தில் திமுக இளைஞரணி நற்பணி மன்றத்தின் சார்பில் கட்சி அலுவலகம் கடந்த 30 வருடங்களாக செயல்பட்டு வருகிறது. இந்த அலுவலக இடம் மதுரை மாநகராட்சிக்கு சொந்தமானது. இதற்காக மாநகராட்சி முறையாக தற்போது வரைக்குமாக வரி செலுத்தப்பட்டு வருகிறது எனவும், இந்த நிலையில் இந்த பகுதியில் நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை அகற்ற மதுரை நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்த போது இந்த அலுவலகம் முற்றிலும் மாநகராட்சிக்கு சொந்தமான இடத்தில் தான் செயல்பட்டு வருகிறது. எனவே திமுக கட்சி அலுவலக கட்டிடத்தை இடிப்பதற்கு தடை விதிக்க வேண்டும் என அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனுவானது நீதிபதிகள் GR சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் அமர்வு முன்பாக இன்று ஏற்கனவே விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீர்நிலை ஆக்கிரமிப்புகளை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, எனவே இந்த கட்டிடத்தை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என ஏற்கனவே உத்தரவிட்டிருந்தனர். மனுதாரர் தரப்பில் கட்டிடங்களை தாங்களே இடித்துக் கொள்வதாக நீதிமன்றத்தில் தெரிவித்ததை தொடர்ந்து கட்டிடம் இடிக்கப்பட்டு அகற்றப்பட்டதற்கான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டு அந்த வழக்கும் விசாரணையானது ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் தற்பொழுது மீண்டும் அந்த வழக்கானது இன்று விசாரணைக்கு நீதிபதிகள் முன்பாக வந்த பொழுது நீதிபதிகள் நீதிமன்ற உத்தரவின்படி அரசியல் கட்சி அலுவலகமான அந்த திமுக அலுவலகம் இடிக்கப்பட்டதா என கேள்வி எழுப்பினார்கள். அப்போது அரசு தரப்பில் அங்கே எந்த செயல்பாடுகளும் இல்லை, கட்சி அலுவலகங்கள் காலி செய்யப்பட்டு விட்டது என கூறப்பட்டது. அப்பொழுது நீதிபதிகள் ஏற்கனவே இந்த திமுக கட்சி அலுவலகத்தை இடித்து அப்புறப்படுத்தி அறிக்கை தாக்கல் செய்ய நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏன் இதுவரைக்கும் இடித்து அப்புறப்படுத்தவில்லை, எனவே உடனடியாக திமுக கட்சி அலுவலகத்தை இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கு விசாரணை மீண்டும் நீதிபதிகள் ஒத்தி வைத்திருக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி சல்மான்.